ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பூண்டு மிளகாய் பொடி. நல்ல சுட சுட இட்லி, சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான பொடிங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி. இந்த ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி, பூண்டு மிளகாய் பொடியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு ருசியாக இருக்கும். அது நல்ல அந்த சாதத்தோடலாம் நல்லா கம்பைன் ஆகுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. ஸோ நான் ரசித்து கற்றுக்கிட்ட அந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, நம்ம டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பர்டிகுலர்லி நல்ல சூடான சாதத்தில் இந்த பூண்டு மிளகாய் பொடி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல காரசாரமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பூண்டோட வாசனை, இங்கே பூண்டோட நல்ல எள்ளும் சேர்த்து இந்த பூண்டு பொடி செய்கிறோம். ஸோ அந்த வாசனையும் கம்பைன் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அப்புறம் இந்த பூண்டு மிளகாய் பொடி நல்லெண்ணெய் விட்டு நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம 10-15 நாள் வச்சும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு கப் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறேங்க. அதாவது ஒரு 2 கட்டி பூண்டு நல்லா தொளிச்சு எடுத்து வச்சாச்சு. பூண்டோட சைஸு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஒரு 20-22 பல் பூண்டு இருக்குதுங்க. இதை நல்லா ஒரு இடிக்கல்லில் போட்டு இப்படி இடிச்சுக்கலாம். இப்படி ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு நம்ம வதக்கி அந்த வறுத்து பொடிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வறுப்படும். ஸோ இப்படி இடிச்சுக்கலாம். ரொம்ப இடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இப்படி ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கோங்க. இப்படி எல்லா பூண்டும் இடித்து எடுத்து வச்சாச்சு. ஸோ பூண்டு ரெடி. இது மற்ற பொருளோட சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம பொடிச்சுக்க போகிறோம். அடுத்தது காரத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. நான் இங்கே எடுத்துருக்கிறது காஷ்மீரி சில்லி பவுடர். இதில் காரம் கம்மி, நல்ல கலர் கொடுக்கும். ஸோ நான் 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ், கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறேங்க. இந்த பூண்டோட வெள்ளை எள்ளும் நம்ம வறுத்து பொடிக்க போகிறோம். வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு. அடுத்தது தாளிப்புக்கு எண்ணெய். இங்கே நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டு இந்த பூண்டு பொடி தாளிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நல்லெண்ணெய் எடுத்து வச்சாச்சு. தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான பேன் வச்சாச்சுங்க. இதில் ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ், கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம். அடுத்ததாக நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன், நல்ல ஒரு 3 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, இங்கே வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்து விட்டுறலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. அதாவது இந்த மல்லி சீரகம்லாம் நல்லா வறுப்பட்டு வாசனை வரணும், எள்ளு கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கணும். பாருங்கள், லைட்டாக கலர் மாறிடுச்சு. நல்லா வறுப்பட்ட வாசனை வருது. எள்ளு வெடிக்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்சுக்கணும். ஸோ இருக்கட்டுங்க, இது நல்லா ஆறிட்டுருக்கட்டும். அடுத்தது இங்கே அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெயிலும் செய்யலாம், பட் நல்லெண்ணெய் இந்த மாதிரி பூண்டு பொடியெல்லாம் செய்யும்போது நம்ம சேர்த்துக்கிட்டால் வாசனை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. இப்போ இதில் இடித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாங்க. அதாவது பூண்டு கொஞ்சம் வெந்து கலர் மாறணுங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும் நம்ம இப்படி வறுத்துட்டு நம்ம பொடிக்கும்போது. ஸோ நல்லா வறுத்து விடுங்க, பொறுமையாக வறுத்து விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பூண்டு வெந்து நல்ல கலர் மாதிரி வறுபடணும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தாச்சு. பூண்டு நல்லா வெந்தது தெரியுது. அந்த கலரும் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ரொம்ப வறுத்து விட வேண்டாம், ரொம்ப கருகிற அளவுக்கு வறுத்துடக்கூடாது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த பேனோட சூட்லேயே இன்னும் கொஞ்சம் அது வறுப்பட்டுரும், நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பொடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே இருக்கட்டுங்க, அந்த பேன்லேயே அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்.
நம்ம வறுத்து போட்டு வச்சுருந்த அந்த எள்ளு கொத்தமல்லி சீரகெல்லாம் பொடிச்சாச்சு. இப்படி பருன்னு பொடிச்சுக்கோங்க, ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்க வேண்டாம். இந்த மாதிரி பொடிச்சுக்கணும், கோர்ஸாக பொடிச்சுக்கணும். இப்போ நம்ம வறுத்த பூண்டை சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு வறுத்த பூண்டு, ரொம்ப ட்ரையாக வறுத்துற வேண்டாம், இந்த மாதிரி வறுத்துக்கங்க. இப்போ பூண்டு கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நம்ம பூண்டு வதக்கி நம்ம சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். நார்மல் காரமான சில்லி பவுடராக இருந்தால் கண்டிப்பாக கம்மியாக சேர்த்துக்கங்க, இல்லைனா காரம் ஜாஸ்தி ஆயிரும். இந்த காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் கம்மியாக இருக்கும், நல்லா கலர் கொடுக்கும். ஸோ நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு. நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துருக்குறேங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா பொடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சிருக்கணும். அதாவது ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்க வேண்டாம், பேஸ்ட் மாதிரி ஆக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் பருன்னு இருக்கிற மாதிரி பொடிச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு பூண்டு பொடி ஆல்மோஸ்ட் இதை ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாங்க. அடுத்தது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தாளிப்பு இதில் ஆட் பண்ணணும். அதாவது நல்லெண்ணெயில் நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து இந்த பூண்டு பொடியோடு சேர்த்து கலந்துட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த எண்ணெயிலையும் தாளிக்கலாம், பட் நல்லெண்ணெய் பெஸ்ட்டு. அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்குங்க. இது நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த பூண்டு பொடி. இப்போ நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு. இதில் ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு விட்டுறலாம். இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் பூண்டு ஒரு 3 பல் சேர்த்துக்கிறேன். தாளிப்புளியும் பூண்டு சேர்க்கும் போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வறுத்து விட்டுருவோங்க. அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி. இப்போ இதை நம்ம இந்த பூண்டு பொடி மேலே போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த எண்ணெயோடு நல்லா கலந்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நல்லெண்ணெய் நிறையா விட்டு நம்ம கலந்து வச்சுக்கணும். அப்போ தான் இது பக்குவமாக இருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான பூண்டு பொடி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி நல்ல சுட சுட சாதத்தில் இந்த பூண்டு பொடி போட்டு பசஞ்சு சாப்பிட்டா ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ நல்ல காரசாரமாக ருசியாக எதாவது சாப்பிடணும்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பூண்டோடைய வாசனை, எள்ளு, நல்லெண்ணெய் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட விருப்பப்படுறவங்களுக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, நம்ம டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம இதில் நிறைய நல்லெண்ணெய் விட்டு கலந்தெடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 10-15 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஆந்திரா ஸ்டைல் பூண்டு பொடி ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.